என்ன செல்லம், எங்க இருக்க? வந்துட்டு இருக்கேன். நான் இங்க பார்க்ல வெயிட்டிங். இங்க ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. நாங்க 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஹலோ ஹலோ. சரி சரி, சீக்கிரமா வந்து சரி. பாக்குறேனா? ஃபாலோ பண்றேனா? பார்த்துட்டே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா மேடம். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஓகே மேடம். கீப் ஃபாலோயிங். உங்க பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேடம் அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அத நீ ரெக்கார்ட் பண்றியா? எஸ் மேம். டேய், இந்த மாதிரி பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு தான் இங்க வரீங்களாடா? உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா பார்க்குக்கு கெட்ட பேர் வருது. யாரா இருந்தானாடா? வா வா. இந்த கிரீனரி, இந்த வாட்டர், பா, நேச்சர்னா உங்களுக்கும் பிடிக்குமா? ஐ லவ் நேச்சர். ஹேய் ஹேய், லிசன், ஜஸ்ட் ஒன் செக். நேச்சர் டாபிக் பிடிக்கலன்னா எங்கேயாவது உட்காந்து காஃபி குடிக்கலாமா? Don't you get it? I'm not interested. என்னடி ஓவரா பண்ற? Arrest him. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவேன்? மஃப்டில வந்து யூடிசிங் பண்றவங்களை பிடிக்கலாம். நாங்க வந்தா எங்க மேடம் மேலே கை வைக்கிறா நீ? வாடா நீ, ஸ்டேஷன்ல வச்சு முட்டி முட்டி தட்டுறோம். வா, இதோட கதை முடிஞ்சது. என்னடா பாத்து ஏசாத போ. வாடா. Guild of Women Achievers. ஹலோ. ஹலோன்ற வார்த்தைய கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல. என்ன? ஹலோ இப்படி சொல்லு. ஹலோ சொல்லுங்க. இதான் இதான் இந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்கு நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேம்மா. அது சரி, இப்ப நீ ஃப்ரீயா இருக்கியா? இப்போ உன்னை மீட் பண்ண முடியுமா? அப்ப கிளம்பி வா டார்லிங். உன் குரலை கேட்டதுல இருந்து என் மனசு அப்படியே படபடன்னு துடிக்குது. உன்னை பார்க்கணும்னு என் கண்ணெல்லாம் அப்படியே ஏங்குது. உன்னை பார்க்க போறத நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு 1000 பட்டாம்பூச்சி பறக்குது. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. டார்லிங், என்ன சத்தம் அங்க? என்ன பதிலே காணோம்? கிளம்ப சொன்னீங்கல்ல, அதான் கிளம்பி வந்துட்டு இருக்க. என்ன அதுக்குள்ளே வா? நாம இன்னும் ரேட் ஃபைனல் பண்ணலல. என் வாய்ஸ்க்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க. இப்போ ரேட் ஒரு ப்ராப்ளமா? ப்ராப்ளமா? அதெல்லாம் நோ ப்ராப்ளம். வந்தது நீயே பார்க்க போறல்ல. பார்க்கணும்னா அட்ரஸ் தெரியணும்ல. ஆமால. அப்ப நீ நோட் பண்ணிக்கோ டார்லிங். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ். பிளாசம் கெஸ்ட் ஹவுஸ், பிளாட் நம்பர் 876, பாகியலட்சுமி நகர், மயிலாப்பூர். கரெக்டா சொன்னேனா? வாவ், சூப்பர். வாட் a மெமரி. என்ன இருந்தாலும் நீ செம ஸ்பீடு. டார்லிங், நீ என்ன பிராண்ட் குடிப்பேன்னு சொல்லு. வைன், வோட்கா, ஜின். மூணு. உன்னோட இந்த ஸ்பீடு இருக்கே. இன்னும் டோர் ஓபன் பண்ணாம இருக்கீங்க? வாட்? அதுக்குள்ள வந்துட்டியா? இப்பவே ஓபன் பண்றேன் டார்லிங். யாரா இருந்தாலும் போன் பண்ணிடுவியாடா? மேடம், நீங்க போலீஸ்னு எனக்கு எப்படி தெரியும்? சார் விட்டுருங்க சார். அமைதியாரு. மேடம், நான் அப்பப்ப சென்னை வரப்ப இப்படிலாம் ஜாலியா இருப்பேன் மேடம். இப்பவும் அந்த மாதிரி இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். இப்பதான் நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தேன். அதுல ஏகே சொல்ற மாதிரி நோனா நான் நோன்னு விட்டுருவேன் சார். உங்க பிளேஸ்ல வேற யாராவது இருந்தாலும் அவங்க நோ சொன்னா நான் அவங்கள விட்டுருவேங்க. காட் ப்ராமிஸ் மேடம், விட்டுருங்க மேடம். டேய், எதுக்குடா இப்ப சிரிக்கிற? அது ஒண்ணு இல்ல சார். இப்போ
போட்டோ பார்த்து ஃபோன் பண்ண எனக்கே இந்த நிலைமைன்னா உண்மையாவே அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணவனோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா சிரிப்பு என்னடா ஓவரா பேசுற? ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார், நான் சாரி சொல்லிட்டேன்ல மேடம், ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க மேடம். நீ என் ஃபியூச்சரை டிசைட் பண்ணுவியா? இப்போ வரைக்கும் எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்களோ, இன்னும் எத்தனை பேர் அவளோட நினப்பிலேயே வாழ்றாங்களோ, இது ஒண்ணு போதும். நீ லைஃப் லாங் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாத. இப்போ என்ன பண்ணுவான்னு பாக்குறேன் அந்த பொம்பளை போலீஸ்காரி. குட் ஈவினிங் சார். ஈவினிங். எனி ப்ராப்ளம் சார்? இங்கே வர சொல்லியிருக்கீங்க. ப்ராப்ளமா? உன்னோட வெப்சைட் பிரச்சனையை பத்தி பேசலாம் தான் இங்க வர சொன்னேன். இதில் பேசுறதுக்கு என்ன இருக்கு சார்? இவனெல்லாம் கண்டுபிடிச்சு கொலை தான் பண்ணணும். போலீஸ் ஆபீசர் மாதிரி பேசுமா? அதான் சார், போலீஸா இருந்தா உன்னால என்ன பண்ணிட முடியும்னு சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. சார் உங்களோட ஆர்டர். தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதோ இதை சாப்பிடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தினம் இந்த கிளப்புக்கு வர்றது, இந்த ஆட்டம் எல்லாம். ஒன்றும் இல்லை சார், எதுவா இருந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூட், ஆக்ஷன் அவங்க கேரக்டரை பத்தி சொல்லிடும். இப்போ உங்களே எடுத்துக்கோங்க சார், எவ்வளவு நிம்மதியா அந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறீங்க. அதுலே தெரியுது சார் என்னோட விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு சீரியஸா பாக்குறீங்கன்னு. நோ நோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, இதோ வச்சுட்டேன். ஓகே. தப்பு இல்லை சார். மேபி ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு இதெல்லாம் கேஷுவல் தான். ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல, இல்லைன்னா அந்த சைட்டையாவது பிளாக் பண்ணி வைக்கலாம். நோ சார், லெட் ஹிம் என்ஜாய். இல்லைன்னா அவன் மறுபடியும் போஸ்ட் பண்ணுவான். இது வரைக்கும் வந்த கால்ஸ்ல அவனோட கால் கூட எனக்கு வந்திருக்கலாம். நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்றமா? ஆமா சார், முத தடவையா நான் ஒரு பொண்ணா இப்ப ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பார்க்கணுங்கிற அவனோட நினைப்பு ரொம்ப ஹாரிபிள் சார். இதை அப்லோட் பண்ணவன் 100 தடவை யோசிச்சு நல்ல பிளான் பண்ணி பண்ணிருப்பான். நீ அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். ஏசிபிக்கே இப்படி பண்ணவன் ஒரு சாதாரண பொண்ணுக்கு பண்ணிருந்தா அந்த பொண்ணோட நிலைமை, அப்புறம் அவளோட லைஃப் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு சார். ஒரு பொண்ணை கத்தி இல்லாம, ரத்தம் வராம, கேரக்டரை கேவலப்படுத்தணும்னு இப்படி பண்ணிருக்கான் சார். திஸ் இஸ் டெஃபினெட்லி a job of a sick minded person and I'm very sure I'm not the first and definitely not the last one. ஓகே ஓகே. Did you inform the cyber cell? Yes sir, but அதை அப்லோட் பண்ணவன் அவ்வளோ பெரிய இடியட்டா இருப்பான்னு நான் நினைக்கல சார். எனிவே அப்டேட் பண்ணுங்க. Thank you for your concern and enjoy your sweet sir. இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஹெவியா இருக்கு. இந்த மெடிசனை Okay. எவ்ரி 1 ஹவருக்கு 5 ml கொடுங்க. Okay டாக்டர். மேடம், கண்டிஷன் என்ன? டாக்டருக்காக வெயிட்டிங் மேடம். ஒரு வாட்டி பார்க்கலாமா? நாட் அலௌடு மேடம். வணக்கம்மா. ப்ளீஸ் உட்காருங்க. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் பண்ணதில்லை. ஏதாவது பண்ணி எங்க பொண்ணு எங்க கிட்ட ஒப்படைச்சா போதும். நேத்து ராத்திரி எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தா தெரியுமா? அப்பா, இனிமே நம்ம படுற கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருப்பான்னு அவ சொன்னா. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டத்துக்கு முடிவே இல்லைன்னு தெரியுது. வாழ்க்கையில முதல் தடவை நாம எதுக்காக வாழுறோம்னு இப்ப எனக்கு தோணுது.
ஸ்வப்னா ஃபாதர் நான் தான். ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எஸ் பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? பையன் ஸ்பாட் டெட் மேடம். அந்த பொண்ணு இன்டர்னல் இன்ஜுரினால கோமால இருக்கா. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள நாங்கள் அப்சர்வேஷன் வச்சிருக்கோம். வில் அப்டேட் யூ. What is the reason behind this accident? ஸ்பீடு மேடம். Any doubts? ஓஆர்ஆர் ஆக்சிடென்ட்ல டவுட் என்ன மேடம்? Collect all the details. Accident கேஸை க்ளோஸ் பண்ணுங்க. சரி மேடம். See you later. ஓகே மேடம். இந்த வருஷமும் கிரைம் ரேட் குறைஞ்சிருக்கு. கங்க்ராட்ஸ் டு ஆல். அடுத்த வருஷமும் சென்னை சிட்டியை கிரைம் ஃப்ரீ சிட்டியா பார்க்கணுங்கிறது நம்ம சிஎம்மோட ஆசை. ஆனா சார் 1 இயர்ன்றது ரொம்ப ஷார்ட் டைம். யா ஐ நோ, பட் நம்ம நினைச்சா முடியாதா? நோ இஷ்யூ சார், அதெல்லாம் பண்ணிடலாம். I too agree. ப்ரூஃப் எதுவும் கிடைக்கலன்னு இப்படி கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே போனா டெஃபினட்டா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் சார். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார், கிரைம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நமக்கு எவிடன்ஸோ க்ளூஸோ கிடைக்கலனா, எதுவும் கிடைக்கலன்னு சிம்பிளா கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறது சாருக்கு நல்லாவே தெரியும். அது ஒன்றும் இல்லை சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த லாலிபாப் காரனோட கேஸ் விஷயம் மேடம் இன்னும் அதை மறக்கல. நான் ப்ராப்பராக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். கேஸை கூட க்ளோஸ் பண்ணியாச்சு சார். அதுவும் இல்லாமல் 2 இயர்ஸாக பர்சனலாக நீங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தானே மேடம் இருக்கீங்க. எங்கே போச்சு மேடம் உங்கள் அப்சர்வேஷன், கட் ஃபீலிங்? நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் சுப்பீரியர் இல்லை. நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? சாரி சார். தட்ஸ் ஃபைன் சார், ஐ அக்ரி. 2 இயர்ஸா எனக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்கல. பட் ப்ரூஃப் கிடைக்கலன்னா அதுக்கான அர்த்தம் கிரைம் நடக்கலன்னு ஆயிடாதில்ல சார். சார், இந்த லாலிபாப் காரன் ஒருத்த மட்டும் கிரிமினல் கிடையாது. மோரோவர் எல்லா கிரைம்ஸ்லயும் ஒரு புதிரான லிங்க் இருக்கும். அதுல ஒரு கிரைமை நம்ம சால்வ் பண்ணிட்டு இன்னொரு கிரைம்காக தேடிக்கிட்டு இருக்கலாம். இதுல புதிர் என்னன்னா, ஏதாவது ஒரு நாள் இது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். கிரைம் ஃப்ரீ சிட்டிங்கிறது நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருக்கணுமா இல்ல ரியாலிட்டியில இருக்கணுமா? அஃப்கோர்ஸ் ரியாலிட்டியில தான் இருக்கணும் கிரண். தேங்க்யூ சார். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் நவ். லெட்ஸ் டிஸ்மிஸ். என்ன சார்? லாலிபாப் கார ஒருத்தர் இருக்கான்னு நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? அது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல சார், அதுதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் அவன் ஒரு கிரிமினல். டெஃபினட்டா ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மேடம் இது அநியாயம்? என் பொண்ணை அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டீங்க. சொல்ற விஷயத்துல இருக்கிற ஜென்யூனை பொறுத்து தான் கம்ப்ளைண்ட்டை வாங்குவாங்க, கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. இதுல என்ன ஜென்யூனிட்டி இல்ல மேடம்? பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? யாயா, இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. இப்போ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, அவன் கூட என்ன அடிச்சான்ல, பட் ஃபர்ஸ்ட் நீ தான் அடிச்சங்கிறத அப்ப ஏன் சொல்லல? இப்ப சொல்லுங்க, யார் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம்? வேண்டாம் மேம், ஐ டோன்ட் வாண்ட் ஃபைல் எனி கம்ப்ளைண்ட். அவங்க அடிச்சிருந்தாலும் நான் அடிக்காம இருந்திருக்கணும். சாரி. குட். பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அத பிளைண்டா நம்பிடுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்காத. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் தப்புனா தப்பு தான். சாரி மேம். குட். தேங்க்ஸ் மேடம். வெயிட் விடுங்க.